கரூரில் விஜய் பரப்புரையின் போது மின்சாரம் துண்டிக்கப்பட்டதா? உண்மை நிலவரம் என்ன? நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு கிடைத்த பிரத்யேக காட்சிகளுடன் விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். கொஞ்சம் ஜெனரேட்டருக்குள்ள வராம இருங்க. கரண்ட் சப்ளை எல்லாம் அங்கதான் இருக்குது. ஜெனரேட்டர் ரூம்ல 20 அடி கொஞ்சம் முன்னாடி போங்க. கரூரில் விஜயை பார்ப்பதற்கு ரசிகர்கள் கால்கடுக்க காத்திருந்த சமயத்தில் இருள் சூழத் தொடங்கிவிட்டது. வெளிச்சமாக இருப்பதற்கு தெரு விளக்குகளுடன் போக்கஸ் லைட்டுகளும் அமைக்கப்பட்டிருந்தன. ஆனால் தாவேகா தொண்டர்கள் மற்றும் விஜய் ரசிகர்கள் மின் கம்பங்களின் மீது ஏறியதால் சிறிது நேரம் மின்சாரத்தை மின் வாரியத்தினர் துண்டித்தனர். ஆனால் காவல்துறையினர் அறிவுறுத்தலின் பேரில் அவர்கள் கீழே இறங்கிய பிறகு உடனடியாக மின்சாரம் வழங்கப்பட்டது. அதன் பிறகே விஜயன் வாகனம் பிரச்சாரம் நடைபெறக்கூடிய இடத்திற்குள் நுழைந்தது. 100 அடி சாலையில் 60 அடி நீள பேருந்து நுழைந்த போது சாலையின் இரு புறங்களிலும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. அதாவது பேருந்தின் இடது மற்றும் வலது புறத்தில் 1000 சதுர அடி கொண்ட இடத்தில் 2000க்கும் மேற்பட்டோர் சிக்கிக் கொண்டனர். அப்போது விஜய் ரசிகர்கள் மரக்கிளைகளின் மீது ஏறியதால் அது முறிந்து விழுந்தது. அதே சமயம் விஜயை பார்ப்பதற்கும் ரசிகர்கள் முண்டியடித்தனர். இதனால் நெரிசல் ஏற்பட்டு சாலையோரம் ஜெனரேட்டர்கள் வைக்கப்பட்டு இருந்த தடுப்புகளை பொதுமக்கள் உடைத்து கொண்டு செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அப்போது விஜயின் பரப்புரை ஏற்பாட்டு குழுவை சேர்ந்தவர் ஜெனரேட்டரை ஆஃப் செய்தார். இந்த காட்சியை நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி பதிவு செய்துள்ளது. கரண்ட் சப்ளை எல்லாம் அங்கதான் இருக்குது. ஜெனரேட்டர் ரூம்ல 20 அடி கொஞ்சம் முன்னாடி போங்க. தோழர்களே கொஞ்சம் முன்னாடி போலாம். அதாவது ஜெனரேட்டரை ஆஃப் செய்வதற்கு முன்பே கூட்ட நெரிசல் ஏற்பட்டுள்ளது. நெரிசலின் போது அணைந்த மின்விளக்குகள் அனைத்தும் ஜெனரேட்டரிலிருந்து மின்சாரம் வழங்கப்பட்ட போக்கஸ் லைட்டுகள் என்பது இந்த காட்சிகள் மூலமாக தெளிவாகிறது. கரண்ட் சப்ளை எல்லாம் அங்கதான் இருக்குது. ஜெனரேட்டர் ரூம்ல 20 அடி கொஞ்சம் முன்னாடி போங்க. தோழர்களே கொஞ்சம் முன்னாடி போலாம். கூட்ட நெரிசலுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டதும் ஒரு காரணம் என சிலர் குற்றம் சாட்டி இருக்கக்கூடிய நிலையில் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் பொருத்திய மின் விளக்குகள் மட்டுமே அணைக்கப்பட்டன என்பதும் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் பதிவுகள் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. சம்பவத்தின் போது மின்சாரம் துண்டிக்கப்படவில்லை என்று மின்வாரிய தலைமை பொறியாளர் ராஜலட்சுமி தெரிவித்திருந்த நிலையில் நியூஸ் 18 தமிழ்நாடு பதிவு செய்த காட்சிகளில் அது உறுதியாகியுள்ளது. கரண்ட் சப்ளை எல்லாம் அங்கதான் இருக்குது. ஜெனரேட்டர் ரூம்ல 20 அடி கொஞ்சம் முன்னாடி போங்க. விஜய் பேசும்போது அந்த பகுதியில் இருந்த தெருவிளக்குகள் கடைகளிலும் மின்சாரம் இருந்ததாக மின்வாரிய பொறியாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே விஜய் உரையாற்றிய போது மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாக முன்வைத்த குற்றச்சாட்டு திட்டவட்டமாக மறுக்கப்பட்டுள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்காக செய்தியாளர் ரகுவரன். கரூரில் நிகழ்ந்த பெருந்துயர சம்பவத்தில் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த 2 பரிதாபமாக உயிரிழந்தனர். நிறைமாத கர்ப்பிணி கணவரை இழந்திருப்பது சோகத்தின் உச்சம். கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த கணவரின் உடலை கண்டு நிறைமாத கர்ப்பிணி கதறி எழுத சோக காட்சிகள் தான் இது. திண்டுக்கல் மாவட்டம் எரியோடு அடுத்த ஒத்தப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் தாமரை கண்ணன். 26 வயது இளைஞரான இவர் கரூரில் தங்கி இன்டீரியர் டெக்னீஷியனாக வேலை பார்த்து வந்தார்.
தாமரைக்கண்ணனின் மனைவி தீபா 9 மாத கர்ப்பிணியாக இருந்த நிலையில் கடந்த மாதம் வளைகாப்பு நடந்துள்ளது. இதனையடுத்து வேலைக்காரன் பட்டியில் உள்ள தனது தாய் வீட்டிற்கு தீபா சென்று விட்டார். இந்நிலையில் கரூரில் பணியாற்றி வரும் தாமரைக்கண்ணன் விஜயை பார்ப்பதற்காக தாவேக பிரச்சார கூட்டத்திற்கு சென்றுள்ளார். அப்போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கிக்கொண்ட அவர் தனக்கு பிறக்கப் போகும் குழந்தையின் முகத்தை கூட பார்க்காமல் பரிதாபமாக உயிரிழந்தார். அவரின் உடலுக்கு உறவினர்களும் ஊர் மக்களும் கதறி எழுதபடி அஞ்சலி செலுத்தினர். நிறைமாத கர்ப்பிணியான தீபா தனது கணவரின் உடலை பார்த்து கதறி எழுது மயங்கி விழுந்தார். இந்த காட்சி காண்போரை கண்கலங்கச் செய்தது. அதேபோல திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை அருகே வடக்கு தளிப்பட்டியைச் சேர்ந்தவர் சங்கர் கணேஷ். 35 வயதான இவருக்கு மல்லிகா என்ற மனைவியும் பூரிகா என்ற 13 வயது மகளும் பூமிநாதன் என்ற 11 வயது மகனும் உள்ளனர். கரூரில் உள்ள தனியார் பின்னலாடை நிறுவனத்தில் டெய்லராக பணியாற்றி வந்த சங்கர் கணேஷ் தினமும் வீட்டிலிருந்து பேருந்து மூலம் வேலைக்கு சென்று வந்தார். இந்நிலையில் கரூரில் நடைபெற்ற தாவேக பரப்புரை கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர் மனைவி குழந்தைகளை தவிக்கவிட்டு உயிரிழந்தார். வேலைக்கு கிளம்புறேனார். விஜய் மாநாடுப்பா, நான் வேலைக்கு போயிட்டு மாநாட்டுக்கு போயிட்டு தான் வருவேன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லிட்டு வேலைக்கு போகிறேன்ட்டு மாநாட்டுக்கு போனார் சாமி. 5 மணி வரைக்கும் வீடியோ கால் பண்ணி பேசினார். 5 மணிக்கு மேலேருந்து போனே வரல சாமி. சரி செல்லு தான் தொலைஞ்சி போச்சுன்னு ஒரு பையன் எடுத்து பேசினியா, எங்கள் செல்லு கிடந்துச்சுங்க. அப்புறம் தான் சொன்னாங்க வண்டியில் அள்ளி போட்டுட்டு போனாங்கன்னு சாமி. மாமியார் வயசானவங்க, இனி எங்களுக்கு யாரும் இல்லை. நான் எப்படி வச்சு என் பிள்ளைகளை வச்சு நான் எப்படி கரை சேர்த்துவேன்னு நீங்கள் தான் சாமி. வேலைக்கு சென்ற தொழிலாளி வீட்டிற்கு சடலமாக வந்த துயர சம்பவம் அந்த கிராமத்தையே சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. கரூரில் நடந்த கொடுந்துயர சம்பவத்திற்கு மத்தியில் தாவேக மாநாட்டிற்கு காவல்துறை தரப்பில் முறையான பாதுகாப்பு அளிக்கப்பட்டதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. காவல்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் சொல்வதென விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். கரூரில் அரங்கேறிய பெருந்துயர சம்பவம் நாட்டையே உலுக்கி உள்ளது. இந்திய அரசியல் வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் தாவேகா பரப்புரை கூட்டத்தில் கொத்து கொத்தாக மயங்கி விழுந்த மக்கள் அடுத்தடுத்து உயிரிழந்த சம்பவம் அனைவரையும் உலுக்கி உள்ளது. இந்நிலையில் கரூரில் நடைபெற்ற தாவேகா பரப்புரை கூட்டத்திற்கு காவல்துறை தரப்பில் வழங்கப்பட்ட நிபந்தனைகள் மீறப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு சட்ட ஒழுங்கு பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் விளக்கம் அளித்துள்ளார். கூட்டத்தை முறைப்படுத்த வேண்டும் என்று காவல்துறை அறிவுறுத்திய நிலையில் அதிகமானோர் விஜயின் வாகனத்தை பின்தொடர்ந்ததாகவும் தெரிவித்தார். சொன்னது 10,000 இந்த கூட்டத்திற்கு, ஆனால் வந்தது 27,000 கிட்ட. ஆனால் 10,000ஐயும் விட அதிகமாக தான் நாங்கள் எதிர்பார்த்து கூட்டம் காவல்துறையினர் பணியில் அமர்த்தப்பட்டனர். மதியம் 3லிருந்து 10 மணி வரைக்கும் தான் பர்மிஷன் அந்த இடத்துக்கு கேட்டிருந்தது. ட்விட்டரில் அவங்க ஹெட் குவார்டர்ஸ் ட்விட்டரில் 12 மணிக்கு வருவாருன்னு போட்டிருந்தாங்க. 11 மணிலேருந்து உங்களுக்கு கூட்டம் வர ஆரம்பிச்சிருது. கடைசியாக இவர் வரும்போது 7:40. அவங்களுக்கு போதுமான அளவு தண்ணி சாப்பாடு இதெல்லாம் இருக்காது இந்த வெயில் நிலைமையில. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். இதுல யாரையும் குறை சொல்றதுங்கிறத விட ஃபேக்ட். இதனிடையே தாவேகா பரப்புரை கூட்டத்திற்கான இடம் தேர்வு செய்யப்பட்டது குறித்து சட்ட ஒழுங்கு கூடுதல் டிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் விளக்கம் அளித்தார். அவங்க கேட்டது லைட் ஹவுஸ் ரவுண்டான் அப்படிங்கிற பகுதியை கேட்குறாங்க. அந்த லைட் ஹவுஸ் ரவுண்டானா ஒரு ஹை ரிஸ்க் பிளேஸ். ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா அந்த ரவுண்டானா போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு பக்கம் ஒரு பெரிய பெட்ரோல் பங்க் இருக்குது, அடுத்த பக்கம் ரைட் சைடில் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம அமராவதி ரிவர் இருக்குது, பெரிய பிரிட்ஜ் போகுது. ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு டென்ஸ் கிரௌடை போய் நம்ம அதில் போய் பேக் பண்ணி அது கண்டக்ட் பண்ணுறது ஒரு மிக கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அடுத்த நாள் அவங்க கேட்டது பொண்ணுங்களுக்கு அந்த ரவுண்டானில் கொடுங்க, இல்லைனா உழவர் சந்தை அதில் கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அந்த உழவர் சந்தை மைதானம் அந்த இடமும் கொஞ்சம் குறுகலான இடம். இப்போது ஒரு கட்சியில் சார்பாக இப்போ இந்த வேலாயுதத்தில் கண்டக்ட் பண்ணும்போது சுமார் ஒரு 12,000 15,000 பேர் நடத்திருக்காங்க. அது ஒரு அப்ரூவ்ட் பிளேஸ். அந்த பிளேஸில் நீங்கள் நான் நடத்திக்கலாம்னு சொல்லி காவல்துறை சஜஷன் கொடுத்துருக்காங்க. அதை முதல்ல அவங்க வேண்டாம்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களே அப்ரூவ் பண்ணி அவங்களே பெட்டிஷன் அவங்களே கொடுத்து அதை 26 அன்னைக்கு பெட்டிஷன் கொடுத்து அவங்களே அன்னைக்கு ஆர்டர் வாங்கிடுறாங்க.
தாவேகா கூட்ட ஏற்பாட்டாளர்களை கரூர் நகர டிஎஸ்பி முன்கூட்டியே எச்சரித்ததாகவும் காவல்துறை பாதுகாப்பு பலமாக இருந்தாலும் கூட்டம் நடத்துபவர்களின் ஒத்துழைப்பும் அவசியம் என்றும் கூறினார். இப்போ டிஎஸ்பி கரூர் டவுன் டிஎஸ்பி நம்ம மேம்பாலத்திலிருந்து அந்த பேசுகிற இடத்துக்கு வந்து அவர் தான் அந்த டீமோட பேசி கூட்டு வந்திருக்கிறாரு. ஒரு அட்லீஸ்ட் 50 மீட்டர்ஸ் பிஃபோர் இந்த ஸ்பீக்கிங் பாயிண்ட்ல வச்சே பேசி சொல்லியிருக்கிறாரு. சரி, இங்க நிறுத்திக்கலாம், வேண்டாம், கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது, இங்க வச்சே பேசலாம்னு சொல்லிட்டு அதுக்கும் அந்த ஆர்கனைசர்ஸ் மறுத்திருக்கிறாங்க. பிரச்சார கூட்டத்தில் கல்வீச்சு சம்பவம் ஏதும் நடக்கவில்லை என்றும் விளக்கினார். இந்நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மருத்துவ குழு, தடயவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டதாக கரூர் ஆட்சியர் தெரிவித்தார். கரூர் மாவட்டத்திற்கு பல்வேறு மருத்துவ குழுக்களையும் சேலம், திருச்சி, திண்டுக்கல், நாமக்கல் போன்ற கோயம்புத்தூர் மற்றும் மதுரையிலிருந்து கிட்டத்தட்ட 114 டாக்டர்கள், 23 செவிலியர்கள் உட்பட அனைத்து குழுக்களையும் இங்கு அனுப்பி வைத்தார்கள். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவே தாவேகா பரப்புரை கூட்டத்தில் மின்சாரம் நிறுத்தப்பட்டதாக கரூர் மின்வாரிய தலைமை பொறியாளர் ராஜலட்சுமி விளக்கம் அளித்துள்ளார். மரத்து மேலே ஏறினாங்க, டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறினாங்க. மரத்து மேலே ஏறினா மரத்தோட வெயிட் தாங்க, லைன்ல விழுந்துருவாங்க, அது ரொம்ப சீரியஸான சூழ்நிலை போயிருங்கிறதுனால ஆஃப் பண்ணிட்டு போலீஸ் காவல்துறையோட உதவியை வாங்கி அவங்களை இறக்கி வச்சுட்டு திருப்பி சப்ளை பண்ணுறாங்க. விஜய் பரப்புரை செய்த போது மின்தடை ஏற்படவில்லை என்றும் ராஜலட்சுமி கூறினார். தொடர்ந்து ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். விஜய் வந்து பேச ஆரம்பித்த பிறகுதான் நெரிசல் ஏற்பட்டது என்று காயமுற்று சிகிச்சை பெற்று வரக்கூடிய பெண் கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார். கரூரில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 10 குழந்தைகள், 16 பெண்கள் உட்பட 40 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கரூருக்கு நேரடியாக சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் ஒருவர் மீது ஒருவர் விழுந்ததால் காப்பாற்ற முடியாமல் போனதாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய பெண் வேதனையுடன் கூறினார். எனக்கு கீழே மாட்டிக்கிச்சு, கண்ணுக்கு முன்ன அத்தனை பேர் இதாகிட்டாங்க. அந்த ஆம்புலன்ஸ்ல 4 பேர்த்த தூக்கி போட்டு நான் ஒருத்தி தான் பொழைச்சேன், மிச்சம் 3 பேருமே இறந்துட்டாங்க. இதனிடையே பரப்புரையில் தாவேகா தலைவர் விஜய் பேசும்போது கல்வீச்சு சம்பவம் நடைபெறவில்லை என்று சட்ட ஒழுங்கு ADGP டேவிட்சன் தேவாசீர்வாதம் விளக்கம் அளித்துள்ளார். கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோருக்கு தலா 1 லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்படும் என்று தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அதேபோல கரூர் பெரும் துயரத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு மத்திய அரசின் சார்பில் தலா 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் நிவாரணம் வழங்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். இது தவிர தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் நெரிசலில் சிக்கி பலியானவர்களின் குடும்பங்களுக்கு தலா 1 கோடி ரூபாய் நிவாரணத் தொகை பகிர்ந்தளிக்கப்படும் என்று காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். கரூர் மக்களவை உறுப்பினர் ஜோதிமணியிடம் ஆலோசனை மேற்கொண்டு தொடர்ந்து 2ஆம் கட்ட உதவி வழங்க தயாராக இருப்பதாகவும் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு 20 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என தாவேகா தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது அறிக்கையில் கற்பனைக்கும் எட்டாத வகையில் கரூரில் நிகழ்ந்ததை நினைத்து தனது இதயமும் மனதும் கனத்து போயிருப்பதாக தெரிவித்துள்ளார். உறவுகளை இழந்து தவிக்கும் பெருந்துயர்மிகு மனநிலையில் தன் மனம் படும் வேதனையை விவரிக்க வழி தெரியாமல் கண்களும் மனசும் கலங்கி தவிப்பதாக விஜய் கூறியுள்ளார். உயிருக்கும் இணையான உறவுகளை இழந்து தவிப்போருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும், உயிரிழந்தவர்களின் குடும்பம் ஒவ்வொன்றுக்கும் தலா 20 லட்சம் ரூபாயும், காயமடைந்து சிகிச்சை பெற்று வருவோருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். இதனிடையே கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்பு சம்பவம் தொடர்பாக மூத்த நிர்வாகிகளுடன் தாவேகா தலைவர் விஜய் ஆலோசனை நடத்தியதாகவும், அதைத் தொடர்ந்து சுற்றுப்பயணங்களை தற்காலிகமாக ரத்து செய்ய விஜய் திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தாவேகா கூட்டத்திற்கு காவல்துறை உரிய பாதுகாப்பு வழங்கவில்லை என குற்றஞ்சாட்டியுள்ள எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி கூட்ட நெரிசல் குறித்து விரிவான விசாரணை நடத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். கரூர் துயர சம்பவத்தை அடுத்து அங்கு விரைந்த எடப்பாடி பழனிசாமி கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார். காயமடைந்தவர்களை சந்தித்து நலம் விசாரித்த பின்னர் பேசிய அவர், அரசு கடமையிலிருந்து தவறியதே உயிரிழப்புக்கு காரணம் என கூறினார். முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது கூட்டமே இல்லாத இடத்துல கூட ஆயிரக்கணக்கான காவலர்களை நிறுத்தி பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அதனால் குறை சொல்ல, இருந்தாலும் அவர்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கிறார்களோ அதை போல இன்றைக்கு நாட்டு மக்களுக்கும் பாதுகாப்பை வழங்குவது அரசுடைய கடமை, முதலமைச்சருடைய கடமை, காவல்துறை கடமை. அந்த கடமையில் இருந்து அவர்கள் தவறிவிட்டார்கள். கரூர் துயர சம்பவம் பல்வேறு சந்தேகங்களை கிளப்புவதாக EPS குற்றஞ்சாட்டினார். விஜய் அவர்கள் அந்த கூட்டத்தில் பேசிட்டு இருக்கும்போது இடையில் ஆம்புலன்ஸ் வருது. அப்போ அவர்
அவருடைய ஒரு கொடி பேரை சொல்லி இந்த கொடி கட்டிட்டு இவ்வளோ ஆம்புலன்ஸ் எதுக்கு வருதுன்னு கேட்குறாங்க. நீ எல்லாம் மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்புது. ஆக மயங்கி விழுதுன்னு அவர்களுக்கு எப்படி ஆம்புலன்ஸுக்காரன்னு தெரியும்? கூட்டம் நடத்துகிறாங்க, மேலே இருக்கிறாங்க, மேலே ஏறி பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும். நானும் கூட்டத்தில் போய் 163 தொகுதிக்கு போயிட்டு வந்திருக்கிறேன். மேலேருந்து பார்த்தா எல்லாமே தெரியும். அப்படி முன்கூட்டியே பல ஆம்புலன்ஸு விரைந்து சைலண்டில் ஒளியில் வந்துக்கிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறார், எதுக்கு இந்த ஆம்புலன்ஸ் வருதுன்னு அவர் அந்த கூட்டத்திலேயே பேசுகிறது நான் தொலைக்காட்சியில் பார்த்தேன். ஆக இதெல்லாம் ஒரு சந்தேகம் எழுப்புகிறது. ஒரு நபர் ஆணையம் விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இபிஎஸ் தெரிவித்தார். தமிழக வெற்றிக் கழகத்தின் மோசமான அரசியலை அதிமுக ஆதரிப்பதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சாலைகளில் பிரச்சார வேனில் நடக்கும் கூட்டங்களில் இதுவரை தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சம்பவம் நடந்த வரலாறு இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார். நடுரோட்டில் பேருந்தை நிறுத்தி கூட்டம் நடத்திவிட்டு அவசரத்திற்கு அந்த வழியாக ஆம்புலன்ஸ் வந்தால் அரசாங்கம் இடையூறு செய்கிறது என்று சொல்லி அங்கிருந்த தொண்டர்களை மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் தவறான மன ஓட்டத்தை புகுத்தியவர் எடப்பாடி பழனிசாமிதான் என்று சாடியுள்ளார். எடப்பாடி பழனிசாமி போட்ட புதிய அரசியல் எண்ணத்திற்கு ஆட்பட்டுதான் தாவேக கூட்டத்தில் ஆம்புலன்ஸ்கள் வந்தபோது அதை அனுமதிக்க மறுத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இந்த மனநிலைக்கு மாற்றிய எடப்பாடி பழனிசாமியும் தார்மீக பொறுப்பேற்க வேண்டியவர்தான் என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார். காவல்துறை விதித்த நிபந்தனைகளை கடைபிடிக்காத காரணத்தால் ஏற்பட்ட துரதிருஷ்டமான சம்பவம் இது என்று குறிப்பிட்டுள்ள அமைச்சர், தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை டிவியில் பார்த்துக் கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமியைப் போல் இல்லாமல் முதலமைச்சர் உடனே களத்தில் இறங்கி செயல்பட்டதாகவும் சிறிது கூட மனசாட்சியே இல்லாமல் முதலமைச்சர் மீதும் காவல்துறை மீதும் எடப்பாடி பழனிசாமி பழி போடுவதாகவும் சாடியுள்ளார். அனுமதி தராவிட்டால் அதிலும் அரசியல் செய்வது, அனுமதி அளித்தால் அந்த நிபந்தனைகளை மீறுவது, நிபந்தனைகளை மீறும் ரசிகர்களை ஊக்குவிப்பது என தாவேக மோசமான அரசியலுக்கு மாறி வருவதாகவும் அதனை அதிமுக ஆதரிப்பதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் குற்றஞ்சாட்டியுள்ளார். மக்களை சந்திப்பது அரசியல் கட்சித் தலைவர்களின் உரிமை என தெரிவித்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அதே நேரம் தொண்டர்களை கட்டுப்படுத்துவதும் தலைவர்களின் பொறுப்பு என கூறியுள்ளார். கரூரில் தாவேக கூட்டத்தில் இறந்தவர்கள் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த உதயநிதி ஸ்டாலின், துயர சம்பவம் குறித்து அரசியல் பேச விரும்பவில்லை என கூறினார். எதிர்க்கட்சித் தலைவர் அவர்களே அதே இடத்துல 2 நாட்களுக்கு முன்பு தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறாங்க. டிஜிபி அவர்கள் நேற்று தெளிவாக எவ்வளோ கூட்டம் வந்தது, எவ்வளோ கூட்டம் வரும்னு சொல்லப்பட்டது, எவ்வளோ பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, எவ்வளோ அதிகமான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, எவ்வளோ தாமதமாக ஒவ்வொரு கூட்டமும் நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற தெளிவாக விளக்க சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல நான் அரசியல் பேச விரும்பலை, யாரையும் அவர் சொன்ன தப்பு இவர் பண்ண தப்புன்னு சொல்ல விரும்பல. அனைத்து அரசியல் கட்சித் தலைவர்களுக்கும் மக்களை சந்திக்கும் உரிமை இருப்பதாக உதயநிதி தெரிவித்தார். மக்களை சந்திக்கிறது, அவங்களுடைய கழகத்தினர், அவங்களுடைய இயக்கத்தை சேர்ந்தவங்களுக்கு சந்தித்து பேசுறது அவங்களுடைய உரிமை, அது ஜனநாயக கடமை, அதை யாராலும் தடுக்க முடியாது. இதற்கு மேலே கட்டுப்படுத்துவது அந்த பர்டிகுலர் அந்த இயக்கத்துடைய தலைவருடைய, 2ஆம் கட்ட தலைவர்களுடைய அவங்களுடைய பொறுப்பு இது. விசாரணை ஆணையத்தின் அறிக்கையின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். கரூர் சம்பவம் யாராலும் தாங்கிக் கொள்ள முடியாத நிகழ்வு என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். கரூரில் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஆறுதல் கூறிய பின் செய்தியாளர்களை சந்தித்த செல்வ பெருந்தகை, அரசியல் கட்சிகள் அனைத்தும் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்றார். வரும் காலங்களில் இது போன்ற நிகழ்வு நடக்காமல் பாதுகாப்பது எல்லோருக்கும் நல்லது என்று நான் நினைக்கிறேன். நம்முடைய அரசியலுக்கு பொதுமக்களை பலி கொடுத்து விடக்கூடாது. இந்த மரணத்தின் மீது அரசியல் செய்வதையும் தலைவர்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதேபோல் கரூர் துயரத்தை கண்டு இனியாவது பொறுப்புடன் விஜய் நடந்து கொள்ள வேண்டும் என அண்ணாமலை தெரிவித்தார். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஆறுதல் கூறிய அவர், வீக்கெண்ட் அரசியலில் இருந்து விஜய் வெளியே வர வேண்டும் என்றார். விஜய் அவர்களை பொறுத்தவரை இன்னைக்கு அவர் பெரும் வருத்தத்தில் இருப்பாரு. அதனால் எல்லோரும் சேர்ந்து அவரை யாரும் கார்னர் பண்ண வேண்டாம். இதிலிருந்து மீண்டு வரணும். தலைவன் இதை தாண்டி தான் வரணும். எல்லா மக்களுக்கும் ஆறுதலாக விஜய் நிற்க ஆரம்பித்திருக்கின்றார்கள், நிற்பார்கள், நம்பிக்கை இருக்கு. 3வது, தன்னுடைய பயணத்தினுடைய வடிவமைப்பை மாற்றணும். இந்த வீக்கெண்டு சனிக்கிழமை குழந்தைங்க வர்றதை அவாய்ட் பண்ணணும். கரூர் பாஜக சார்பில் இறந்தவர்கள் குடும்பத்துக்கு தலா 1 லட்சம் ரூபாய் கொடுக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக அண்ணாமலை தெரிவித்தார். கரூர் துயரம் எதிர்பாராமல் நடந்த விபத்து என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சீமான், ஒரு நபர் ஆணைய அறிக்கை வெறும் செய்தியாக வெளிவரும் என்று தெரிவித்தார். இந்த துப்பாக்கி சூட்டில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாம் பணி இடமாற்றமும் பணி உயர்வும் பெற்றிருக்கிறார். அதேதான் நடக்கும். ஒரு 6 மாசம் அம்மா விசாரிச்சு ஒரு தாக்கல் செய்வாங்க, காயத்தை மறந்துடுவீங்க, வேற பக்கம் போயிடுவீங்க.
இந்த 2-3 மாசத்துல தேர்தல் தீவிரம் அடைஞ்சிச்சுன்னா இதை யார் பேசுவா? தங்கள் கூட்டத்திலும் ஆம்புலன்ஸ் நுழையும் போது கோபம் வரும் என்று சீமான் கூறினார். இந்த மாதிரி இதெல்லாம் இப்போ தம்பிக்கு இப்ப புதுசு. எனக்கு 15 வருஷமா இந்த அனுபவத்துல நான் ரொம்ப பக்குவப்பட்டு அதான் நடக்கும். எனக்கெல்லாம் எங்க சனம் வராதோ முட்டு சந்து மூத்திர சந்தும்பாங்க அங்கதான் கொடுப்பாங்க எனக்கெல்லாம். சரி என்ன பண்றது, இதை கடந்துதான் நம்ம வந்தாக வேண்டியது. தம்பி விஜய் மேல் நடவடிக்கை எடுத்தால் தாம் வருத்தப்படுவேன் என்றும் சீமான் தெரிவித்தார். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த், இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார், கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் ஆகியோர் மீது 5 பிரிவுகளின் கீழ் காவலர்கள் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்நிலையில் மதியழகன் தலைமறைவாகிவிட்டதாக கூறப்படுகிறது. வழக்கின் விசாரணை அதிகாரியாக கரூர் நகர டிஎஸ்பி செல்வராஜ் நியமிக்கப்பட்ட நிலையில் உடனடியாக விசாரணையை தொடங்கினார். மேலும் சம்பவ இடத்தில் தடய அறிவியல் துறையினரும் வனத்துறையினரும் விசாரணை மேற்கொண்டனர். பரப்புரை கூட்டத்தில் நிகழ்ந்த துயர சம்பவத்திற்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக கரூர் நகரில் உள்ள அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டன. கரூரை தொடர்ந்து நாமக்கல் தாவேக மேற்கு மாவட்ட செயலாளர் சதீஷ்குமார் மீதும் 7 வழக்குகள் பதியப்பட்டுள்ளன. தொண்டர்களுக்கு சரியான இடம் மற்றும் குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளை சரியாக செய்யவில்லை என்ற புகார் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கரூர் சம்பவம் தொடர்பாக சென்னை நீலாங்கரையில் உள்ள விஜய் வீட்டை தமிழ் மாணவர் மன்றத்தை சேர்ந்த சுமார் 20க்கும் மேற்பட்டோர் முற்றுகையிட முயன்றனர். அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இதையடுத்து விஜய் வீட்டுக்கு கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டது. கரூர் சம்பவம் திட்டமிட்ட சதி என்றும் நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரிக்க வேண்டும் என்றும் தாவேக சார்பில் அளிக்கப்பட்ட மனு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் திங்கட்கிழமை விசாரணைக்கு வருகிறது. சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இல்லத்தில் நீதிபதி தண்டபாணியை சந்தித்த தாவேக இணை பொதுச் செயலாளர் சி.டி. நிர்மல்குமார், வழக்கறிஞர் பிரிவு மாநில ஒருங்கிணைப்பாளர் அறிவழகன் உள்ளிட்டோர் கரூர் துயரச் சம்பவம் தொடர்பாக மனு அளித்தனர். உயிரிழப்புகள் நடந்த இடத்தில் உள்ள சிசிடிவி உள்ளிட்ட ஆவணங்களை பாதுகாக்க உத்தரவிட வேண்டும் என்றும் கோரிக்கை மனு தந்தனர். அதில் கரூர் சம்பவம் திட்டமிட்ட சதி என்றும் காவல்துறையினர் தடியடி நடத்தியதாகவும் கல்வீச்சு சம்பவங்கள் நடைபெற்றதாகவும் கூறப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த நிர்மல்குமார், உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் திங்கட்கிழமை மனு விசாரணைக்கு வர உள்ளதாக தெரிவித்தார். நாளைக்கு மதியம் 2:15 மணிக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர உள்ளது. அதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் எங்களுடைய கருத்தை நான் தெரிவிப்போம். நாளைக்கு மதியத்துக்கு மேலே தெரிவிப்போம். இந்த மனு நீதிபதிகள் தண்டபாணி, ஜோதிராமன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் திங்கட்கிழமை மதியம் 2:15 மணிக்கு விசாரணைக்கு வர உள்ளது. மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை தந்த வழக்கில் சாமியார் சைத்தன்யானந்தா கைது செய்யப்பட்டார். டெல்லி வசந்த்கஞ்ச் பகுதியில் உள்ள ஸ்ரீ சாரதா இந்திய மேலாண்மை நிறுவனத்தின் இயக்குநராக இருப்பவர் சாமியார் சைத்தன்யானந்தா. இவர் முதுநிலை டிப்ளமோ பயிலும் 17 மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இதையடுத்து சைத்தன்யானந்தா தலைமறைவாகிவிட்டார். இதனிடையே மாணவிகளின் விடுதியில் ரகசிய கேமராக்களை வைத்து சைத்தன்யானந்தா கண்காணித்ததாகவும் இரவில் அவருடைய அறைக்கு வரும்படி மாணவிகளை கட்டாயப்படுத்தியதாகவும் புகார் எழுந்தது. இந்த சூழ்நிலையில் தலைமறைவாக இருந்த சாமியாரை டெல்லி காவல்துறையினர் ஞாயிற்றுக்கிழமை காலை கைது செய்தனர். இதையடுத்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட சைத்தன்யானந்தாவிடம் 5 நாட்கள் காவல்துறை விசாரணை நடத்துவதற்கு நீதிபதி அனுமதி அளித்தார். மும்பை நகரில் தொடர் மழை பெய்து வரக்கூடிய நிலையில் அங்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. மும்பையில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து மழை பெய்து வருகிறது. இதனால் பிரதான சாலையில் குடியிருப்பு பகுதிகளுக்குள் நீர் புகுந்து பொதுமக்கள் கடுமையாக அவதிப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் நேற்று மும்பையின் பல்வேறு பகுதிகளில் சராசரியாக 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமாக மழை பெய்தது. மும்பை மட்டுமின்றி அருகில் உள்ள தானே, பால்கார் மற்றும் ரத்னகிரி ஆகிய இடங்களில் மழை கொட்டியது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது.
அமெரிக்க அதிபர் ட்ரம்பை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இன்று சந்திக்க உள்ள நிலையில் காசா மீதான தாக்குதல் தீவிரமடைந்துள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேல் மீது ஹமாஸ் தாக்குதல் தொடுத்தது. இதனைத் தொடர்ந்து ஹமாஸை அழிப்பதாக கூறிவிட்டு காசா மீது இஸ்ரேல் கண்மூடித்தனமான தாக்குதலை நடத்தி வருகிறது. இஸ்ரேலின் கொடூர தாக்குதல்களால் காசாவில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 66,000ஆக உயர்ந்துள்ளது. இதனிடையே பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதாக பல்வேறு உலக நாடுகள் அறிவித்துவிட்டன. அதே சமயம் அமெரிக்க அதிபர் ட்ரம்பை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இன்று சந்திக்க உள்ளார். இந்நிலையில் காசா மீது இஸ்ரேல் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. ஒருபுறம் குண்டு சத்தம் ஒலித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் மறுபுறம் பாலஸ்தீன மக்களை பஞ்சம் வாட்டி வதைக்கிறது. கான் யூனிஸ் என்ற இடத்தில் ஒரு பிடி சோற்றை பெறுவதற்காக மக்கள் பெரும் அல்லல் பட்டனர். இந்நிலையில் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு சிறப்பான அறிவிப்பு ஒன்று வரும் என்று அதிபர் ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூ வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளார். வேலை முடிந்து வீடு திரும்பிய போது விஜயை பார்க்கும் ஆவலில் பேருந்திலிருந்து பாதியில் இறங்கிய ஈரோட்டைச் சேர்ந்த இளைஞர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதேபோல பார்வை மாற்றுத்திறனாளி தாயை கல்லூரி மாணவர் பரிதவிக்க விட்டு உயிரிழந்திருக்கிறார். சிறு வயது முதலே விஜயின் தீவிர ரசிகராக இருந்து வந்த இளைஞர் விஜயின் பரப்புரை கூட்டத்தில் உயிரை பறிகொடுத்த சம்பவம் அவருடைய குடும்பத்தை கதிகலங்க வைத்துள்ளது. ஈரோடு மாவட்டம் கொடுமுடி அருகே வெங்கமேடு பகுதியை சேர்ந்தவர் சதீஷ்குமார். 33 வயது இளைஞரான இவர் பரமத்தி வேலூரை சேர்ந்த அகிலா என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதிக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர். கரூரில் உள்ள உணவகத்தில் சமையல் மாஸ்டராக பணிபுரிந்து வந்த சதீஷ்குமார் வேலை முடிந்து தன்னுடைய நண்பர்களுடன் பேருந்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது போக்குவரத்து நெரிசல் குறித்து உடன் இருந்தவர்களிடம் விசாரித்துள்ளார். வேலுசாமிபுரத்தில் விஜய் பரப்புரை செய்ய உள்ளதாக அவர்கள் தெரிவித்த நிலையில் சிறு வயது முதலே விஜயின் தீவிர ரசிகராக இருந்த சதீஷ்குமார் அவரை நேரில் பார்க்க வேண்டும் என்ற ஆவலில் பாதி வழியிலேயே பேருந்தில் இருந்து இறங்கினார். கூட்டத்தில் சிக்கி மயங்கி விழுந்த சதீஷ்குமார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் அவரை எதிர்பார்த்து காத்திருந்த அவருடைய குடும்பத்தினருக்கு பெரும் இடியாக மாறிவிட்டது. வியாபாரம் ஒன்றும் சரியில்லைன்னு சொல்லி மத்தியானத்துலேயே மூடிட்டாங்க. அங்கேருந்து பஸ்ஸு வந்தாப்புல பஸ்ஸு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரூர் ஈரோடுக்கு பஸ்ஸு டிராஃபிக்கு, அதனால் வந்துட்டு முனிப்பங்கோயில் பைபாஸில் இறங்கிட்டு கூட்டத்தை பார்த்தோன்னா ஆர்வமாக கூட்டத்துக்கு போயிட்டாருங்க. இப்போ எங்களுக்கு தான் இழுப்பு, சரிங்களா? இதை பாருங்கள், இந்த பையன் 4வது படிக்கிறான், இவன் தங்கச்சி 1வது படிக்குதுங்க. 2014 பார்த்தீங்கன்னா என்னோடய மனைவி கோயம்புத்தூரில் இறந்துட்டாங்க. ஆனால் எனக்கு அம்மா அப்பா எல்லாமே 60 வயசுக்கு மேலே இருக்கிறாங்க. அதில் அம்மாவுக்கு சுகர் வந்து கால் எடுத்து வச்சுருக்குறேங்க. தம்பி இப்போ ஒய்ஃபு சின்ன பொண்ணுங்க. இப்போ 4 வருஷமாக எங்கிட்ட இருக்குதுங்க. இதே போல பவானி அருகே ஜம்பை பகுதியை சேர்ந்தவர் மோகன். தனியார் கல்லூரியில் BSc 2ஆம் ஆண்டு படித்து வந்த இவருக்கு தமிழக வெற்றிக் கழகத்தில் ஈரோடு கிழக்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப இணை செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் கரூருக்கு பரப்புரை செய்ய வரக்கூடிய தலைவரை காண சென்ற மோகன் நெரிசலில் சிக்கி உயிரிழந்தார். கணவரை பிரிந்து மகன் மட்டுமே உலகம் என்று வாழ்ந்து வந்தார் பார்வை மாற்றுத்திறனாளியான அவருடைய தாய். தனது தலைவனை பார்த்துவிட்டு வருவதாக கூறி மகிழ்ச்சியோடு சென்ற மோகன் இனி வீட்டிற்கு வரவே மாட்டான் என்பதை தன்னுடைய தங்கையிடம் எப்படி கூறுவேன் என்று கதறுகிறார் மோகனின் பெரியம்மா. குழந்தைய கண்ணுல உருளி குழந்தைய அந்த ஆட்டம் பிடிக்கிட்டானே, சொராக்கி வச்சு கொடுத்த காலேஜுக்கு போவானே சாமி. அப்பா நம்ம தங்கச்சி வாய்ந்தான் சாமி, 14 வருஷம் கழித்து விரதம் இருந்து பிறந்தான் சாமி. கரூர் சம்பவத்தின் மரண ஓலம் ஈரோட்டில் இதோடு நின்றுவிடவில்லை. கொடுமுடி வெற்றி கோனார் பாளையத்தை சேர்ந்தவர் முருகேசன். இவரது 50 வயதான மனைவி ரேவதியும் தாவேக்கா கூட்ட நெரிசலில் சிக்கி பலியாகி இருக்கிறார். ரேவதியின் உடலை பார்த்து அவருடைய கணவர் மற்றும் பிள்ளைகள் கதறி அழுதனர். தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம்.
கரூரில் நடந்த துயர சம்பவம் குறித்து மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தொலைபேசி வழியாக கேட்டறிந்ததாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உள்ளார்ந்த அக்கறையுடன் சிகிச்சை பெற்று வருவோரின் உயிர்காக்க எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்தும் சகோதரர் ராகுல் காந்தி விசாரித்தார் எனவும் அதற்காக நன்றி எனவும் முதலமைச்சர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். மக்கள் உயிரை வைத்து அரசியல் செய்யக்கூடிய அவசியம் முதலமைச்சருக்கு இல்லை என்று திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறிய கனிமொழி எம்பி தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோரை சந்தித்து நலம் விசாரித்தார். மருத்துவமனையில் செய்தியாளர் சந்தித்த கனிமொழி கட்சி நிகழ்ச்சியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு அந்தந்த கட்சிகள் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்றார். நம்ம தாங்க கூப்பிடுறோம் அவங்கள, நம்ம தானே பொறுப்பு. கரூர் சம்பவம் மிக துயரமானது என்றும் இதுபோன்ற நிகழ்வுகள் இனி நடக்கக்கூடாது என்றும் தமிழ்நாடு பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் கூறிய நிலையில் கூட்ட நெரிசலில் சிக்கி காயமடைந்து சிகிச்சை பெறுவோர் விரைவில் குணமடைய வேண்டுவதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். துயரமான ஒரு சம்பவம், இதுபோன்ற நிகழ்வுகள் இனிமேல் நடக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய இது. வருத்தத்திற்குரியது. எல்லாரும் சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள், சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். முதல்ல நம்ம பார்ப்போம், அவர்களெல்லாம் குணமடையணும். கரூர் துயரத்தில் அரசியல் விளையாட்டு தேவையில்லை என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்த திருமாவளவன் அரசியல் உள்நோக்கத்தோடு இந்த சமயம் கருத்து சொல்வது பொருத்தமானது இல்லை என்றார். இந்த துயரம் மறக்க முடியாத, ஆற்றுப்படுத்திக் கொள்ள முடியாத ஒரு பெரும் துயரம். இது கூட்ட நெரிசலில் நடந்த ஒரு துயர சம்பவம். இதை ஆக்சிடென்ட் என்று மட்டுமே சொல்ல முடியும். இதற்கு உள்நோக்கம் கற்பிக்கிற முயற்சி மீண்டும் அரசியல் ஆதாயம் கருதி செய்வதாகத்தான் கருத வேண்டியிருக்கிறது. கரூர் நெரிசலில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள நடிகர் சத்யராஜ் தப்பு செய்தவர் வருந்தியாக வேண்டுமென காட்டமாக கூறியுள்ளார். தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும். இதேபோல நடிகர்கள் கார்த்தி, பிரபுதேவா, சூரி, ராகவா லாரன்ஸ், இயக்குநர் கார்த்திக் சுப்புராஜ் ஆகியோரும் இதுபோல இனி நடக்கக்கூடாது என இரங்கல் தெரிவித்துள்ளனர். கரூரில் விஜய் பரப்புரையின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்த ஜோடி பரிதாபமாக உயிரிழந்தனர். கரூர் மாவட்டம் வடக்கு காமராஜபுரத்தைச் சேர்ந்த ஆகாஷ் என்பவருக்கும் உப்பிடமங்கலத்தைச் சேர்ந்த கோகுலஸ்ரீக்கும் அடுத்த மாதம் திருமணம் நடைபெற இருந்தது. இந்நிலையில் விஜய் பரப்புரைக்கு சென்ற கோகுலஸ்ரீயை காண ஆகாஷும் சென்ற நிலையில் இருவரும் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் 2 லாரிகள் அடுத்தடுத்து மோதிய விபத்தில் லாரி ஓட்டுநர் உயிரிழந்தார். கொடைக்கானலிலிருந்து மதுரை நோக்கி சென்ற டேங்கர் லாரி டம்டம் பாறை அருகே கட்டுப்பாட்டை இழந்து முன்னால் சென்று கொண்டிருந்த லாரி மீது மோதியது. இதில் 2 லாரிகளும் பள்ளத்தில் கவிழ்ந்த நிலையில் டேங்கர் லாரி ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். 3 பேர் காயமடைந்து சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மயிலாடுதுறையில் சாரங்கபாணி மேம்பால சீரமைப்பு பணிக்காக 3 மாதங்களுக்கு போக்குவரத்து மாற்றம் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை கும்பகோணம் பிரதான சாலையில் உள்ள 50 ஆண்டு பழமையான சாரங்கபாணி நினைவு மேம்பாலத்தில் சீரமைப்பு பணிகள் நடைபெற உள்ளன. எனவே கும்பகோணத்திலிருந்து மயிலாடுதுறை வருவதற்கும் மயிலாடுதுறையிலிருந்து கும்பகோணம் செல்வதற்கும் அக்டோபர் 3 முதல் 3 மாதங்களுக்கு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதற்கு பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் HS ஸ்ரீகாந்த் அறிவுறுத்தியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நிலக்கடலை அறுவடை செய்யும் பணிகளில் விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி, பர்கூர், ஊத்தங்கரை, ஓசூர், தேன்கனிக்கோட்டை, சூளகிரி பகுதிகளில் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் 14,000 ஹெக்டேரில் நிலக்கடலை சாகுபடி செய்துள்ளனர். தற்போது அறுவடை செய்யும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மழையாலும் காட்டுப்பன்றிகள் தொல்லையாலும் விவசாயம் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்திய முன்னாள் கிரிக்கெட் வீரர் மிதுன் மன்ஹாஸ் பிசிசிஐயின் புதிய தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். மும்பையில் பிசிசிஐயின் ஆண்டு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பிசிசிஐயின் 37வது தலைவராக ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த மிதுன் மன்ஹாஸ் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். போட்டியின்றி மிதுன் மன்ஹாஸ் தேர்வாகியுள்ளார். சௌரவ் கங்குலி, ரோஜர் பென்னிக்கு பிறகு தொடர்ந்து தேர்வு செய்யப்பட்டுள்ள கிரிக்கெட் வீரர் இவர் ஆவார். சிறு வயதிலேயே தாய் தந்தையை இழந்துவிட்ட நிலையிலும் தனது கடும் உழைப்பால் சகோதரனுக்கு திருமணம் செய்து வைத்துவிட்டு மனைவி, குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்த செல்போன் கடை உரிமையாளர் தாவேக கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தது பெரும் துயராக அமைந்திருக்கிறது.
மனைவி குழந்தைகளை பரிதவிக்க விட்டுச் சென்ற தாவேக நிர்வாகி மணிகண்டனின் சடலம் முன்பு குடும்பத்தினர் கதறி எழுத காட்சிகள்தான் இவை. திருப்பூர் மாவட்டம் வெள்ளிக்கோவிலை அடுத்த சீதாம்பாளையத்தை சேர்ந்தவர் மணிகண்டன். சிறுவயதிலேயே தந்தை தாய் உயிரிழந்த நிலையில் தனது சகோதரனுடன் தாத்தா பாட்டியின் பராமரிப்பில் வளர்ந்தார். 9ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்துவிட்டு சிறு சிறு வேலைகளுக்கு சென்று குடும்பத்தை கவனித்து வந்தார். கடந்த சில ஆண்டுகளாக செல்போன் கடை வைத்து நடத்தி வந்த மணிகண்டன் அதே பகுதியை சேர்ந்த நிவேதிதாவை காதலித்து திருமணம் செய்தார். இந்த தம்பதிக்கு 10 வயதில் ஹர்ஷபிரதா என்ற மகளும் 3 வயதில் துகிலன் என்ற மகனும் உள்ளனர். தனது சொந்த உழைப்பால் தம்பிக்கும் திருமணம் செய்து வைத்தார். தீவிர விஜய் ரசிகரான மணிகண்டன் விஜயின் பரப்புரையை நேரில் காண தனது நண்பருடன் இருசக்கர வாகனத்தில் சென்றார். அங்கு ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி மணிகண்டன் காணாமல் போனதாக கூறப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்து விட்டார் என்ற செய்தி அவரது குடும்பத்துக்கு பேரிடியாக மாறியது. டிராபிக்ல மாட்டிட்டாங்க, நாங்க உள்ள போக முடியல. அது முடிஞ்ச உடனே தான் நாங்க உள்ள விட்டாங்க. நாங்க உள்ள முடிஞ்சிட்டு வரும்போது ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்து போகும்போது தகவல் கிடைக்கும் போது நாங்க வந்து எல்லாம் கேட்டாங்க, எங்க கூட வந்து பசங்க எல்லாம் வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது எல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னு எல்லாம் கிளம்பிட்டாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க வந்து இந்த பசங்க வந்து பைக்ல வந்ததுனால இந்த வந்து நகரத்துல இருந்து வந்தனால நாங்க எங்களுக்கு சரியா அதை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியல. அவங்க சரி வந்திருப்பாங்க பசங்க தான் அப்படி 2 பேர் வந்தாங்க பைக்ல தான் வந்திருப்பாங்க அப்படின்னு நாங்க நினைச்சிட்டோங்க. அதுக்கப்புறம் தான் இந்த தகவல் கிடைச்சுங்க. எங்களுக்கு தகவல் கிடைச்சோம் ரிட்டர்ன் போறோங்க. நாங்க ரிட்டர்ன் போகும்போதே வந்து அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டெத் ஆயிட்டாங்க, கொண்டு வர மாதிரி சொல்லிட்டாங்க. அங்க போய் பாத்துங்க, அவ்வளவுதாங்க. மணிகண்டனின் மறைவால் அவரது மனைவியும் தந்தையை பறிகொடுத்த சோகத்தில் அவரது குழந்தைகளும் கதறி எழுதது காண்போரின் மனதை உலுக்கியது. அவனுடைய இழப்பு யாருனாலும் தாங்க முடியல, யாருனாலும் தாங்க முடியாத பெரிய பெரிய பேரில பார்த்தா இருக்குது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து அடுத்த முறையில எந்த கூட்டத்திலும் நடக்கக்கூடாது. அவங்க அண்ணன் தம்பி தான் பாடுபட்டு இந்த அளவுக்கு கொண்டாந்தாங்க. 2 பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இவ கல்யாணம் பண்ணி அவர் பையனுக்கு கல்யாணம் பண்ணி ஒரு பையன் தம்பிக்கு, இந்த பொண்ணுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணுங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி நல்ல சிரமத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவளுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்கணும். இனி ஆதரவு யாருமே இல்லை. கவர்மெண்ட் வேலை ஒண்ணு கண்டிப்பா வாங்கி கொடுக்கணும். பிள்ளையோட மருமகன் குழந்தை குட்டிகள்ல வச்சு எப்படி காப்பாற்றுறது என்ன பண்றது மணிகண்டன் தான் இந்த குடும்பத்துக்கு ஒரு தூண் மாதிரி இருக்கிறாரு. குடும்பத்தின் தூணாக இருந்த மணிகண்டனின் இறப்பு அவரது குடும்பத்தினரை மட்டுமின்றி ஒட்டுமொத்த கிராமத்தையுமே சோகத்தில் ஆழ்த்தி உள்ளது. நியூஸ் 18 செய்திகளுக்காக திருப்பூரிலிருந்து பாலாஜி பாஸ்கர். தமிழ்நாட்டில் உள்ள கோயில்களை கண்முன்னேயே கொண்டுவரும் வகையில் புதுச்சேரியில் மணல் சிற்பங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. உலக சுற்றுலா தினத்தையொட்டி புதுச்சேரி அரசின் பாரதியார் பல்கலைக்கூடமும் சுற்றுலாத்துறையும் இணைந்து மணல் சிற்ப காட்சிக்கு ஏற்பாடு செய்தனர். பாண்டி மெரினாவில் 120 மாணவர்கள் 10 குழுக்களாக பிரிந்து மணல் சிற்பங்களை உருவாக்கினர். கோயில்கள், புத்தர் போன்ற உருவங்களை மணற்சிற்பமாக அவர்கள் உருவாக்கினர். இதனை பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். தருமபுரி மாவட்டம் காளிமங்கலம் அருகே நிலத்தகராறில் பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்டார். பல்லேனஹள்ளி கிராமத்தைச் சேர்ந்த மாதம்மாள் மற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த அவரது உறவினர் அருண்ராஜ் இடையே நிலத்தகராறு இருந்து வந்தது. மாதம்மாளின் வீட்டிற்கு சென்று சொத்தை கேட்டு அருண்குமார் தகராறு செய்ததாக தெரிகிறது. அப்போது ஆத்திரத்தில் தாம் வைத்திருந்த கடப்பாறையை வைத்து மாதம்மாளின் வயிற்றில் குத்திய அருண்குமார் கிரைண்டர் கல்லை அவர் தலையில் போட்டு கொன்றுள்ளார். தடுக்க வந்த மாதம்மாளின் மருமகள் ஆர்த்திக்கும் காயம் ஏற்பட்டது. அங்கு விரைந்து வந்த காவல்துறையினர் அருண்குமாரை கைது செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் எரியோடு அருகே மதுபோதையில் தகராறு செய்த கணவனை மனைவி கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முனியம்பட்டியில் உள்ள தோட்டத்தில் வீட்டில் வசித்து வந்தவர்கள் சுப்பையா, தனலட்சுமி தம்பதி கடந்த 26ஆம் தேதி கணவனை காணவில்லை என தனலட்சுமி போலீசில் புகார் அளித்திருக்கிறார். இது தொடர்பான விசாரணையில் கணவரை தனலட்சுமியை இரும்பு கம்பியால் அடித்து கொலை செய்து உடலை எரித்தது தெரியவந்தது. மதுபோதையில் தனது கழுத்தை நெரித்ததால் கணவரை கொலை செய்ததாக வாக்குமூலம் அளித்த நிலையில் தனலட்சுமியை போலீசார் கைது செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் உலக இதய தினத்தை முன்னிட்டு தனியார் மருத்துவமனை சார்பில் சைக்கிள் மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. மூக்கண்டப்பள்ளியில் தொடங்கிய சைக்கிள் மாரத்தான் ஓட்டம் பெங்களூரு சென்னை தேசிய சாலையின் அணுகு சாலை வழியாக மீண்டும் மூக்காண்டப்பள்ளி வந்தடைந்தது. இதில் ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் ஒய் பிரகாஷ், ஓசூர் மாநகராட்சி மேயர் சத்யா உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.